விஜய ஜெயிலுக்கு அனுப்பல. அவராதான் தான் தான் கொலை பண்ணதா சொல்லி ஜெயிலுக்கு போனாரு. நீ என்ன சொன்ன? நீ கொலை பண்ணலையா? இத பாரு, இந்த பொய்யெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. உன்னை தவிர அந்த சுடரை கொலை பண்றதுக்கான நோக்கம் இங்க வேற யாருக்குமே இருக்க முடியாது. அவதான நேரடியா உன் வாழ்க்கைக்கே வேட்டு வச்சா, அதனாலதான் நீ ஒரே அடியா அவளை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிருப்ப. நீ தீர்த்து கட்டிட்ட. என்னமோ இப்ப வந்து கொலை பண்ணலன்னு டிராமா போட்டுட்டு இருக்க. இங்க பாரு, உன் நடிப்பெல்லாம் என் தம்பி விஜய் வேணா நம்பலாம், நான்லாம் நம்ப மாட்டேன். இங்க பாரு, இந்த கொலைய நானும் பண்ணல, விஜயும் பண்ணல. விஜய ஒத்துக்கிட்டதால அவருக்கு ஒண்ணு அப்படியே தண்டனை கொடுத்து ஜெயில போட மாட்டாங்க. போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, விசாரிச்சு சரியான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்களதான் தூக்குல போடுவாங்க. திடீர்னு பாசம் வந்த மாதிரி நடிச்சு விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு இந்த நீலி கண்ணீரெல்லாம் வடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏய், போலீஸ் ப்ரொசீஜர் பத்திலாம் எனக்கு நீ சொல்லி தரியா? ஏன் தம்பி கொலை பண்ணல, அவன் வெளியில வந்துருவான்னு எனக்குமே நல்லா தெரியும். ஆனா இப்ப விஷயம் அதெல்லாம் இல்ல. உன்னை காப்பாத்தணும் தாண்டி அவன் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போனான். இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிற மாதிரி அப்படியே நடிப்பியே. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த தப்ப நான் தான் பண்ண, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு தடுத்திருக்கணுமா வேணாமா? அப்படியே திகச்சு நிக்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணி அவனை அப்படியே வழி அனுப்பி வச்சுட்ட. இப்போ ஏன் தம்பி தான் லாக்அப்ல கொசு கடியிலையும் மூட்டை பூச்சி கடியிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ தெருவுல இருந்து வந்தவ, உனக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கலாம். நீ லாக்அப்ல இருந்தா உனக்கு அத பத்தில ஒண்ணுமே இல்ல. ஆனா ஏன் தம்பியை நாங்க அப்படியே அடி வச்சிருந்தோம். அவனை கட்டிலையும் மெத்தையிலையும் ஏசிலையும் அவ்வளவு சொகுசாதானே வச்சிருந்தோம். அவன் ஒரு ராஜா மாதிரி இருந்தாண்டி. அவனை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தூங்க வச்சிருக்க. எங்க குடும்பத்துக்கு இது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? என்னைக்கு அவன் உன் மேல ஆசைப்பட்டானோ அப்பத்துல இருந்து அவன் வாழ்க்கையில நடக்க கூடாதது எல்லாம் நடந்து போச்சு. அவன் அனுபவிக்க கூடாத எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். எப்ப நீ இந்த வீட்டை விட்டு போய் தொலைறியோ அப்பதான் ஏன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏய் ராஜி, விஜய் ஸ்டேஷன்ல கஷ்டப்படுறாருதான், நான் இல்லன்னு சொல்லல. நான் அலைவேன், போராடுவேன், அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லன்னு நிரூபிப்பேன். அவரை நான் வெளியில கொண்டு வருவேன். ஆனா அதுக்கெல்லாம் நீ ரொம்ப அலட்டிக்காத. பாசக்கார அக்கா மாதிரி நீ போடுற வேஷம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. நீ ஒரு வில்லி, அந்த ரோல்லயே இரு, அதுதான் உனக்கு நல்லா செட் ஆகும். ஏய், உன்னோட எனக்கு என்னடி பேச்சு? ஏதோ சம்பந்தக்காரங்களே வந்திருக்காங்க, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். சார் இங்க பாருங்க, நீங்க அந்த சுடரை ரேணுகான நம்பி ஏமாந்தீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் தான். இந்த மல்லிய நல்லவனை மட்டும் நீங்க நம்புனீங்க, உங்களை இவ நடுத்தருவுல தான் கொண்டு போய் நிப்பாட்டுவா. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற பெரிய அவமானத்தை இவதான் உங்களுக்கு தேடி கொடுக்க போறா. இப்பவே சுதாரிச்சு உங்க மாப்பிள்ளையையும் வெண்பாவையும் இவகிட்ட இருந்து காப்பாத்திக்கோங்க. இல்லனா ஏதோ இப்ப வந்து புலம்புறீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருப்பீங்க. அம்மா மல்லி, அந்த கொலையை பண்ணது யாரானாலும் இருக்கட்டும், போலீஸோட சந்தேகம் எல்லாம் ஓ மேல தானே இருக்கு. அப்ப நீ தானே அதை இல்லைன்னு நிரூபிக்கணும். இப்படி என் மாப்பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ வீட்டுல உட்காந்துருக்கியம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? இங்க பாருங்க, அவதான் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறானா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இது நம்ம குடும்ப விஷயம், அத நாம தனியா பேசிக்குவோம். அவ இத முடிவு பண்ண வேண்டாம். இல்ல மல்லி, அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்பதான் விஜய் மாமா மறுபடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்பதான் அவருக்கு பேங்க் லோன்லாம் கிளியர் ஆகி ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த சமயத்துல அவர் லாக்அப்ல இருந்தாருன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும்? விஜய் மாமா ஒரு மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலே யாரு பிளாட்ஸ் வாங்குவாங்க? அது பிசினஸ பாதிக்காதா? நீ இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல. மாமா சொன்னாருன்றதுக்காக அவர் அப்படியே அமுச்சு வச்சிருவியா? அப்படி கேளு நிஷா, இதெல்லாம் விஜய் மேலையும் வெண்பா மேலையும் அக்கறை இருக்கிறவங்களாலதான் யோசிக்க முடியும். இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்தா போதும், விஜயோட சொத்து நம்ம கைக்கு வந்தா போதும்னு நினைக்கிறவ இத பத்தி எல்லாம் எப்படி யோசிப்பா? ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. அம்மாடி, நீ பேசாம அந்த சுடரை கொலை பண்ணி எரிச்ச மாதிரி என்னையும் எரிச்சிடாதமா. உன்னை பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் பதறது தெரியுமா? இப்பெல்லாம் இந்த வீட்டுல நிம்மதியாவே தூங்க கூட முடியல.
எப்ப இவ என்ன பண்ணுவாளோன்னு ஒரே பதட்டமா இருக்கு சார். ஆனா நீங்களா மட்டும் எப்படி வெண்பாவை இவகிட்ட விட்டுட்டு நிம்மதியா இருக்கீங்கன்னே புரியல. அவ அவளோட வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எல்லைக்கும் போவா. ஏய், இந்த கொலையும் செய்வா பத்தினின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த பத்தினி ஏதோ நிக்கிறா பாருங்க, இந்த மல்லி இவதான். இவகிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய் ராஜி, இது ஏன் குடும்ப விஷயம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நானும் நீ விஜயோட அக்கான்றதுனால பொறுத்து போயிட்டு இருக்கேன். இதே மாதிரி பேசிட்டு இருந்த அப்புறம் நீ சொன்னதுதான் உனக்கு நடக்கும். ஐயோ அம்மாடி, நீ செஞ்சாலும் செய்வமா, உன்னால நம்பவே முடியாது. சார், நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். வெண்பாவை இவகிட்ட விடுங்க, இல்ல நீங்க கூட்டிட்டு கூட போங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு என்னப்பா வந்துச்சு. மலிமா, இங்க வா வெண்பா. வெண்பா, நீ எங்களோட வா. சித்தி நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உங்க டாடா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்துக்கலாம். இல்ல சித்தி, எனக்கு அங்க வந்தா போர் அடிக்கும். எனக்கு என் மல்லிமா கூட இருக்கிறதா பிடிக்கும். வெண்பா, தாத்தா தான் உன்னை டெய்லி கார்ல ரவுண்ட் கூட்டிட்டு போறேன்ல, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறேன்ல, அப்புறம் எதுக்கு போர் அடிக்குது? தாத்தா, அது இன்னும் போர் தாத்தா. எனக்கு கார்ல போனாலும் எனக்கு கார்ல மல்லிமா வரணும், அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன். இதோ பாரு, நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, மல்லி உன் டாடாவை எப்படி ஜெயிலுக்கு அமிச்சாலும் உன்னையும் எங்கேயாவது அமிச்சு விட்டுருவா. அதுக்குதான் சொல்றோம், நீ நிஷா கூடவே போயிரு. ஏய், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எரியற வீட்டுல பிடுங்குற வரைக்கும் ஆதாயம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள ஒருத்தரை கூட இங்க இருக்க விட மாட்டேன். நான் நினைச்சா எல்லாரையும் துரத்திடுவேன். என் பொண்ணுக்கு சொந்தம் வேணும், பந்தம் வேணும் நினைக்கிறதுனாலதான் உங்க எல்லாரையும் விட்டு வச்சிருக்கேன். விட்டா என்ன ரொம்ப பேசிட்டே போறீங்க? எனக்கு தெரியும் நான் யாருன்னு, என் புருஷனுக்கும் நான் யாருன்னு தெரியும். உங்க யாருக்குமே நான் யாருன்னு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் போராடி என் மேலயும் தப்பில்ல, என் புருஷன் மேலயும் தப்பில்லன்னு நிரூபிச்சு அவரை வெளியே கூட்டிட்டு வருவேன். நீங்க யாரும் இங்க சட்டம் பிள்ளைத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய் நிஷா, வெண்பா இது நாள் வரைக்கும் என்கிட்ட நல்லா தானே வளர்ந்துட்டு இருக்கா. இன்னும் நல்லாதான் நான் அவளை பாத்துப்பேன். நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லங்கிறதுக்காக நான் சாக முடியாது. ஏன் புள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க. நிஷா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கலாம். நீ மாமா. ஏய், அந்த சுடரை கொலை பண்ணது யாருன்னு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். நிச்சயம் நான் அந்த கிரிமினலை நெருங்கிடுவேன். இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு இப்பவே எனக்கு தெரியும். ஆதாரத்தை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயம் ஆதாரத்தை கண்டுபிடிப்பேன். அன்னைக்கு நீ உட்பட யாரும் தப்பிக்க முடியாது. முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கோ, அதுக்கப்புறம் விஜய பத்தி வெண்பாவை பத்தி நீ அக்கறைப்பட்டுக்கலாம். இங்க பாரு, வெண்பாக்கும் விஜய்க்கும் ஏதாவது ஒண்ணுனா நான் எந்த எல்லைக்கும் போவேன். அது யார் என்னெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வா வெண்பா. லாக்அப்ல இருக்கிறதா ஈஸியா சொல்லிட்டோம். ஆனா கொசு இந்த புடுங்குதே. ஒரு ராத்திரியை கழிக்கவே ரொம்ப கஷ்டமாயிடும் போலயே. மல்லியும் வெண்பாவும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? என்ன
என்ன பண்ண சார் இங்க என்ன ம் என்னையா? அது சார் கொஞ்சம் உங்க ஃபோன் தர முடியுமா? ஐயோ, எஸ்ஐ எனக்கு பொங்க வச்சிடுவாரு. நானே எப்போ கிளம்புவாரு? கண்ணு அசரலான்னு பாக்குறேன். சார் வீட்ல ஒய்ஃபும் பொண்ணும் தூங்கி இருக்க மாட்டாங்க, கவலையா இருப்பாங்க சார். நான் 2 வார்த்தை பேசினா நிம்மதியா தூங்குவாங்க. ப்ளீஸ் சார். அவர் இப்ப ரவுண்ட்ஸ் போவாரு, அப்புறமா தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. யோ ஐயா, என்னையா? ஒண்ணு இல்லைங்க ஐயா. ஐயா மணியாச்சு, இன்னும் போலங்களா ஐயா? ஏயா நீ வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? சேச்சே இல்லைங்க ஐயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னும் சாப்பிடல, அதனாலதான் கேட்டேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கியா? ஏதாவது தப்பு தண்டா பண்ண அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்த கையோட உனக்கு சஸ்பெண்ட் லெட்டர் வாங்கி கொடுத்துருவோம், பாத்துக்க. புரியுதா? கவனமா இருக்குங்க ஐயா. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்க. சரிங்க ஐயா. ஹலோ விஜய். சார் ஏதோ உன் நல்ல நேரம், நாளைக்கு புது இன்ஸ்பெக்டர் வராங்க, அதனால உன்னை அடிக்காம வர்றேன். இல்லனா இந்நேரம் நீ இப்படி நின்னுட்டு இருக்க மாட்டேன். பொழைச்சு போ. பாத்துக்கியா? தம்பி, அவரை விடு. இந்த உன் பொண்டாட்டி புள்ள தூங்காம இருக்குன்னு சொன்ன பாரு, அது என் மனசையே தொட்டுருச்சுப்பா. பொண்டாட்டி பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறவன் கொலையெல்லாம் பண்ண மாட்டான்ப்பா. நீ பேசு, நான் போய் வாசல்ல நின்னு பாத்துக்கிறேன். Thank you, sir. பரவாயில்லப்பா. என்ன ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ மல்லி, ஏங்க, யார் போன் இது? அது அந்த ஹெட் கான்ஸ்டபிளோட ஃபோன். அவருக்கு ஏதோ என் மேல ஒரு நம்பிக்கை, நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு, அதான் எனக்கு போனை கொடுத்துட்டாரு. உங்க மேல யாருக்கு தாங்க நம்பிக்கை வராது? அவரு என்ன சொன்னாருன்னு தெரியுமா? பொண்டாட்டி புள்ளைய ரொம்ப நேசிக்கிறவன் கொலை மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னாரு. நீங்க பொண்டாட்டி புள்ளைய ரொம்ப நேசிக்கிறவருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? என் ஒய்ஃபும் பிள்ளையும் தூங்கி இருக்க மாட்டாங்க, போனை கொடுங்க சார்னு கேட்டேன். அதுக்கு தான் அப்படி சொன்னாரு. அங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தரையில விரிக்க எதுவும் இல்ல, தலைக்கு வச்சுக்கவும் எதுவும் இல்ல, ஃபேனும் இல்ல, கொசு நல்லா கடிக்குது. அப்படியே மீறி கண்ணை மூடினாலும் ஏதாவது ஒரு கொசு காது கிட்ட வந்து கொய்யின்னு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே போகுது. என்ன சேர்ந்து எனக்கு கண்டிப்பா தூங்க விடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்குதான் நான் உள்ள இருக்கேன், நீங்க வெளியே இருங்கன்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் பழக்கம் தாங்க. நான் அங்க இருந்திருந்தா இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லு மல்லி, உன்னை என்னால அப்படி விட்டுற முடியாது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் 1-2 நாளைக்கு தான் கஷ்டமா தெரியும், அதுக்கப்புறம் பழகிடும். ஆமா, வெண்பா தூங்கிட்டாளா? இப்பதாங்க தூங்குனா. டாடா எப்ப வருவாங்கன்னு கேட்டு அழுதுட்டே இருந்தா. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன சொன்னாலும் அவ விசும்புறத நிறுத்துற மாதிரியே தெரியல. அப்படியே தூங்கிட்டா. நான் அடுத்தடுத்த நாள் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் ஊருக்கு போயிருக்கிறதா நினைச்சுக்கங்க. ஸ்டேஷனுக்கு ஒரு புது இன்ஸ்பெக்டர் வரதா பேசிக்கிறாங்க. அவங்க விசாரிப்பாங்கல்ல, அப்ப உண்மையான கிரிமினல் யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். நீங்க வெளியே வந்தாதான் நான் நிம்மதியா தூங்குவேன். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லைங்க. வெண்பா செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மல்லிமா. 2 நாள் ஸ்கூலுக்கு போகலையா? ஹோம்ஒர்க்லாம் நிறைய பெண்டிங் இருக்கு, அதான் முடிச்சிட்டு இருக்கேன். சரி, இந்த பால் குடி. வச்சிருங்க மல்லிமா, நான் அப்புறம் குடிக்கிறேன். தேங்க்ஸ்.
வெண்பா கிட்ட தான் இத கேட்கணும். ஆனா எப்படி கேக்குறதுன்னு புரியலையே. வெண்பா, ம்? நைட்டு நல்லா தூங்குனியா வெண்பா? நல்லா தூங்கின மல்லிமா. ஆ, கனவு எதுவும் வரலையா? மல்லிமா, எனக்கு கனவு வந்தா உங்களுக்கு தானே முதல்ல தெரியும். அதை நான் கத்தி முடிச்சிடுவேனே. ஆ, ஆமால. மத்தபடி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதுல்ல? வேற எதுவும் மனசுக்கு தொந்தரவு இல்லையே? இல்ல மல்லிமா. வெண்பா சின்ன பொண்ணுதான், ஆனா அவகிட்ட கேட்க முடியலையே. அக்கா, ஏனே நீயா ஏதோ பேசிட்டு இருக்க? காலையில இருந்து பாத்துட்டு இருக்க, உன் முகமே சரியில்லையே. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னக்கா? ஆஹா, ஒன்னும் இல்ல மயில. அந்த சுடர் வெண்பாவை கடத்திட்டு போய் வச்சிருந்தால, எனக்கு இந்த வேலைய அவ தனியா செஞ்சிருக்க முடியாதுன்னு தோணுது. கண்டிப்பா அவ கூட வேற யாராவது இருந்திருக்கணும். வேற யாராவது அவ கூட இருந்தாங்களா? அந்த இடம் எப்படி இருந்துச்சு? யாராவது வந்து போனாங்களான்னு வெண்பா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவளே அதை மறந்துட்டு இருக்கா. நான் கேட்டா அதெல்லாம் ஞாபகம் வந்து அவ மனசு கஷ்டப்படுமோன்னு யோசனையாவே இருக்கு. டாக்டரும் அந்த விஷயம் எல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். மல்லிமா, என்ன வெண்பா? மல்லிமா, சாரி. நீங்களும் மயில் சுத்தி பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். ஆ, அதனால என்ன வெண்பா? பரவாயில்ல. என்கிட்ட கேக்குறதுக்கு நீங்க ஏன் மல்லிமா இவ்ளோ யோசிக்கிறீங்க? நான் உங்க பொண்ணு தானே. அது இல்ல வெண்பா, டாக்டர் இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு. அதான்டா யோசிச்சேன். மல்லிமா, அது ரொம்ப ஹாரிபிளான விஷயம்தான். ஆனா நான் அதெல்லாம் தாங்கிப்பேன். நம்ம டாடா வெளில கொண்டு வர முடியும்னா நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் சொல்றேன் மல்லிமா. தேங்க்ஸ்டா செல்லம். வெண்பா, நீ அந்த சுடரோட இருந்த சமயத்துல அவ கூட வேற யாராவது இருந்தாங்களா? மல்லிமா, இங்க இருந்து போனதும் என்ன ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அங்க 2-3 பேர் இருந்தாங்க. ம். நான் என்ன விடுங்க விடுங்கன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேனா, அப்பயே எனக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு முழிப்பு வந்தப்ப என்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து நான் தப்பிக்க முயற்சி பண்ணேன். அப்ப அங்க ஒரு அங்கிள் வந்து என்னை கூட்டிட்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறேன்னு அங்கேயே கொண்டு போய் விட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் அந்த சுடரும் தான் பார்ட்னர் போல. அவங்க 2 பேரும் தான் உங்ககிட்ட எல்லாம் பணம் கேட்டு மிரட்டணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. அந்த ஆளு எப்படி இருந்தா வெண்பா? ஆள் மாதிரி தான் இருந்தாங்க மல்லிமா. எப்படின்னா? இல்ல வெண்பா, வேற ஏதாவது வித்தியாசமான முகமா, தனி அடையாளமா ஏதாவது இருந்துச்சா? மல்லிமா, அப்படி ஒன்றும் அடையாளம் தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆ, என்ன வெண்பா? அந்த பார்ட்னர் சொல்லிதான் கதிரேசன் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் கேட்டாங்க. அது மட்டும் எனக்கு அப்ப நல்லா கேட்டுச்சு. கதிரேசன் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டாங்களா? ஆமா மல்லிமா. ஆனா அவர் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே சொல்லலையே. கண்டிப்பா எனக்கு தெரியும் மல்லிமா. கதிரேசன் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் கேட்டாங்க. அவ ஃபோன் பண்ணி பணம் கேட்டானா அதை ஏன் அவங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? விஜய்க்கு ஃபோன் பண்ணது மட்டும் தானே சொன்னாங்க. ஒருவேளை சுடர் கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்க அதுல அவர் கோவமாகி அவளை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருப்பாரோ? மல்லிமா, உங்களுக்கு தேவையானது ஏதாவது கிடைச்சதா? நான் வேற ஏதாவது சொல்லணுமா? ஆ, போதும் வெண்பா. நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு. நான் ஏதாவது தோணுச்சுன்னா கேக்குறேன். ஓகே மல்லிமா. என்னக்கா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா? இல்ல, அந்த கதிரேசன சுடர் மிரட்டி பணம் கேட்ட விஷயத்த சொல்லவே இல்ல பாரு. அங்கதான் ஏதோ தப்பு இருக்கு. இத உடனே விசாரிக்கணுமே.
சொல்லு மல்லி. அண்ணா எங்க இருக்கீங்க? நான் பெசன் நகர்ல இருக்கேன் மல்லி. சொல்லு மல்லி, என்ன விஷயம்? நீங்க உடனே வீட்டுக்கு வாங்கண்ணே. என்ன விஷயம் சொல்லுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். கொஞ்சம் உடனே வாங்கண்ணே. மல்லி, நான் இப்பவே கிளம்பினாலும் கூட இங்க இருந்து வர எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகும். பரவாயில்லையா? 3/4 மணி நேரம் ஆகுமா? சரி நீங்க வாங்க, நான் அதுக்குள்ள ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். சரியா அண்ணே? சரிம்மா, நானும் அங்க வந்துடுறேன். சரியா? சரிண்ணே. மயிலு, நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போகணும். விஜயோட ஒரு விஷயத்தை பத்தி முக்கியமா பேசணும். நீ வெண்பாவை பாத்துக்கோ, சரியா? சரிக்கா. வெண்பா, இங்க வாடா. இதோ வரேன். மலிமா, வெண்பா, நீ மயில் சித்தியோட பத்திரமா இரு. நான் வந்துடுறேன். டாடாவை நானும் கேட்டேன்னு சொல்லுங்க மலிமா. நிச்சயமா சொல்றேன். மயிலு பாத்துக்கோ. சார், பாத்ரூம் எங்க இருக்கு? தோ இருக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.